வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். டேரட் பிரசனமாக மிதுன ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த டேரட் பிரசனம் மூலமாக பெற போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சனி வக்ரத்தன்மை 13ஆம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ர நிலை அடைகிறாரு. இது 27ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வ ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 134 நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு திறமையோடையும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடையும் இருக்கக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி அன்பர்கள். இந்த காலகட்டம் நிறைய ஒரு வாய்ப்புகளும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சேமிப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் இழந்த ஒரு பணத்தை எல்லாத்தையுமே மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர்கிட்ட கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடகு வைத்த ஒரு நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வீடுகளை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் வீடுகளை விற்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த வீடுகளை விற்பதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு அந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு முன்னேற்றங்கள். ஏன்னா வீட்டுனால உங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ப்ப தோஷம்ன்றது அதிகப்படியாக இருக்குது. அந்த சர்ப்ப தோஷத்தின் மூலமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதனால் அந்த வீட்டை விற்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல ஒரு அமைப்புகள் பெற்று அந்த வீட்டை விற்று அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நட்புறவுன்றது பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும். அந்த நட்பின் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் அவங்க உங்களை அந்த நட்புகள் உங்களை ஒரு சரியான பாதைக்கு திசை திருப்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த திசையில் போகிறது எந்த மாதிரியான லைஃப்பை தொடங்குறது அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அந்த நட்புகள் மூலமாக சரியான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரம். நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நட்புன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிதான ஒரு உறவாக இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு மேலாக நட்புன்ற ஒரு அமைப்பே இல்லாமல் ஒரு வெறுமையோடு ஒரு தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் அதெல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டம் மேற்படிப்பில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நேரம். மேற்படிப்பில் பெரிய அளவுக்கு ஒரு நாலேஜபிளாக வெளியில் வர்றது, அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டை வாங்குறது, உங்களுடைய பேர் வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள். அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாரை விட நீங்கள் தான் ஒரு முதல் ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்கும். நிறைய காம்படிஷனில் நிறைய ஒரு வின் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த சனி வக்ர நிலை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய தொந்தரவுகள் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க செய்யறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ஆணவத்தோடையும் உங்களை ஒரு மதிப்பு இல்லாமல் நடத்துறதுக்கும் ஒரு அவமானப்படுத்தி பேசுறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது பெரிய அளவுக்கு ஒரு அக்கறை காட்டாமல் நீங்கள் இருக்கிறபடி செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தில் அந்த உறவுகளில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, திருமண பந்தத்தில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை திருத்தணும்னு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பேர் இழப்புகள்ன்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த குடும்ப உறவுகளில் பெரிய அளவுக்கு நீங்கள் நிறைய ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டாம். இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், புதுதாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உடனே வேலை கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டமும் அமைப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமாக விலகியாச்சு. வெளியூர் சென்று
வேலை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வெளிநாட்டு வேலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு இருந்தாப்புல எப்போவோ அப்ளை பண்ணிட்டு இருந்த அந்த ஆஃபர் லெட்டர்ன்றது உங்களுக்கு இப்போ கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சொந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இதனால் இந்த சனி வக்ரத்தன்மைன்றது இவங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல வக்ரத்தன்மை ஆனாலும் நிறைய ஒரு வளர்ச்சிகளை நோக்கி இந்த அமைப்புகள் அதிகப்படியாக இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கேள்விகளுக்கு பிரசன்னம் மூலமாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.